வணக்கம். நேற்று சென்னை போலீஸார் மதுரையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் எந்த தவறு செய்யலை, இது பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு என்னோட தரப்பு நியாயத்தை நீதிபதி கிட்ட நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்னை பார்த்தீங்கன்னா ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்க. நான் இப்போ நலமாக இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. ஊடக நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டாருன்னு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் கைது செய்யப்படவில்லை, ரொம்ப நலமாக ரொம்ப சேஃபாக இருக்கேன். இதை பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஊடக நண்பர்கள் உண்மையான விஷயங்களை நீங்கள் பரப்பணும். நம்ம படிச்சு சொன்னோம். இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். தயவு செஞ்சு இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவனை ஜட்ஜுக்கிட்ட கொண்டு போய் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி நீதிமன்ற காவல்லாம் வைக்காதீங்க. இவன் இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது சிறை இல்லை. இவனை மாறாக கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஒரு வருஷமாவது அங்கே வைங்க, தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம படித்து சொன்னோம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் திவாகரை மதுரை வரைக்கும் போய் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திவாகருடைய ஃபோன் நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணி அவன் எந்த ஏரியாவில் இருக்கான் அப்படின்னு லொக்கேட் பண்ணி அவனை தட்டி தூக்கி மதுரையிலிருந்து அவனை சென்னைக்கு கூட்டிகிட்டு அவனுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவனை 15 நாள் ரிமாண்டில் வச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ஜட்ஜுக்கு முன்னாடி யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி நம்ம தர்பூசணி திவாகர் அவன் தரப்பு நியாயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கான். இவன் தான் நடிப்பு அரக்கனாச்சே. இது காவல்துறை அதிகாரிகளுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை. என் மேல பொய் வழக்கு போட்டு என்னை எப்படியாவது சிறையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தமிழக காவல்துறை அத்துமீறி செயல்பட்டு கொண்டிருக்கு யுவர் ஆனர், நான் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்டைலில் ஜட்ஜு கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கிறான். இவன் மேல போடப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ப்ரொவோக் யூடியூப் சேனல் ஊழியரை இவன் மிரட்டினா, கொலை மிரட்டல் விடுத்தான் அப்படிங்கிறது தான் வழக்கு. கண்டிப்பா ஜட்ஜு மிரட்டினான்றீங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக காவல்துறை கிட்ட இருந்து ஜட்ஜு கேட்டிருப்பாரு. நம்ம நேத்து ஒரு வீடியோல பேசும்போதே தெளிவா சொன்னோம். இவன் ஒவ்வொரு யூடியூப் சேனலா ஏறி இறங்கி 5000 10,000 காசை வாங்கிட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய ஆள் தான். ஆட்டோல போற காசு, சாப்பாட்டுக்கு காசு அதெல்லாம் வாங்கிக்க கூடிய நபர் தான். ஆனா ஒரு யூடியூப் சேனல் கிட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கேட்கிற அளவுக்கு திவாகர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவன் அந்த அளவுக்கு போக மாட்டான், அவன் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படிங்கிறத நம்ம நேத்தே சொன்னோம். அப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினான், கொலை மிரட்டல் விடுத்தான் அப்படிங்கிற அந்த வழக்கு எதன் அடிப்படையில் போடப்பட்டது, என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பா ஜட்ஜு கேட்டிருப்பாங்க. இவன் ஏன் 1 லட்சம் கேட்டு மிரட்டினான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவன் ப்ரொவோக் யூடியூப் சேனலை பற்றி தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே போய் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்துடைய இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் இவங்க நான் கொடுத்த புகாரை கிழிச்சு போட்டுட்டாங்க. இவங்க ப்ரொவோக் யூடியூப் சேனலுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ப்ரொவோக் யூடியூப் சேனலோட ஓனர் ரொம்ப பெரிய பணக்காரரு, அதனால காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே இவன் டிஎஸ்பி ஆஃபீஸ்லையும் கமிஷனர் ஆஃபீஸ்லையும் புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டரோட செல்லுக்கே டைரக்டா வீடியோவை அனுப்பி இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நம்ம அப்பவே வார்ன் பண்ணியிருந்தோம். டே நீ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நீ எல்லாம் மீறி போலீஸே கடிச்சுக்கிட்டு இருக்கடா, கண்டிப்பா கைது பண்ணி உன்னை காயடிப்பாங்க, கவனமா இரு அப்படின்னு இந்த தர்பூசணி திவாகரை நம்ம வார்ன் பண்ணோம். ஒரு சராசரி நல்ல மனநிலையில இருக்கக்கூடிய எவனாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே முதலமைச்சர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இவன் சராசரி மனநிலையில இல்லை. இவனை நீங்க கைது பண்ணி சிறையிலையும் வைக்க முடியாது. சிறையில் போய் அவன் 15 நாள் இருந்துட்டு வந்தாலும் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, கொலை மிரட்டல் பண்ணாங்க, என்னை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு சிறைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவன் வெளியில பேசுவான். அதனால இவனை கைது பண்ணி தயவு செஞ்சு புழல் சிறையிலலாம் அடைக்காதீங்க, கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் கொண்டு போய் விடுங்க. அவன் ஒரு ஹீரோ இல்லை, அவன் ஜீரோ தான், அவன் ஒரு டம்மி பாவா, தன்னை அவனே உயர்வா சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு டிஸார்டர்.
அதை வந்து குணப்படுத்தி அவனை வெளியில கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா காவல்துறை அதிகாரிகள் இவனை எப்படியாவது ரிமாண்ட் பண்ணிடணும், ஏன்னா நமக்கு எதிராகவே வந்து இவன் கமிஷனர் ஆஃபீஸில் சிஎம் வரைக்கும் போய் வீடியோலாம் போட்டுட்டு இருக்கான், இதுக்கு மேலே இவனை வெளியில் பேச விடுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி அவனை சிறையில் வைக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி அப்படிங்கிறது தோல்வி அப்படிங்கிறது அடைந்திருக்கு. இனிமே இவனை கையில் பிடிக்க முடியாது. ஒருவேளை அரெஸ்ட் ஆயிருந்தான்னா இவனுடைய திமிரு, தெனாவட்டு, எகத்தாளம், தான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் இதெல்லாம் வந்து குறைஞ்சு அவன் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜட்ஜு வந்து தன்னுடைய சொந்த ஜாமீனில் பிணையில் இவனை வெளியில் அமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து இவனை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, இவன் எல்லாம் மீறி போவான். காவல்துறை அதிகாரிகள் என்னை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, மதுரையில இருந்து கூட்டிட்டு வரும்போது என்னை ஒண்ணுக்கு கூட இறங்கி இருக்க விட மாட்டேன்ட்டாங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்லாம் வந்து மறுபடியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இவன் வீடியோ போட தான் போறான். இந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல் மற்றும் திவாகர் இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த விஷயத்தில் இவனை வந்து அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணாங்க, இவனை வந்து கொலை முயற்சி பண்ணுறாங்க, இவனை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரொவோக் யூடியூப் சேனலுக்கு எதிராக இவன் வச்ச குற்றச்சாட்டும் போய் தான். அதே போல் ப்ரொவோக் யூடியூப் சேனலோட ஊழியரை வந்து இவன் வந்து கொலை மிரட்டல் விடுத்தான், 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். இவன் ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் ப்ரொவோக் யூடியூப் சேனலுக்கு எதிராக போடுறான். அந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல் ஊழியர் இவனுக்கு கால் பண்ணி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இவன் 1 லட்சம் ரூபா பணம் கொடு, நான் அப்போ தான் வந்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதாக அந்த கார்த்தி அப்படிங்கிற நபர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு புகார் அப்படிங்கிறது ப்ரொவோக் யூடியூப் சேனல் தரப்புல இருந்து இவனுக்கு எதிராக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரில் இவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினான், கேமராவை உடைச்சான், லைட்டை உடைச்சான் அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் கொலை மிரட்டல், அதுக்கப்புறம் வந்து 1 லட்சம் ரூபா பணம் கேட்டு மிரட்டுதல் அப்படின்னு 2வது எஃப்ஐஆர் இவன் மேல போடப்படுது. அதன் அடிப்படையில் தான் காவல்துறை இவனை கைதும் செய்து. ஆனால் ஜட்ஜு வந்து போதுமான ஆதாரங்கள் இவனுக்கு எதிராக இல்லை. அப்போ இந்த தர்பூசணி திவாகர்ன்றவன் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவன் வீடியோ வெளியிட்டது, கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தது, சிஎம் செல்லுக்கு புகார் அளித்தது. அதனால தான் காவல்துறை அதிகாரிகள் இந்த திவாகரை பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது செய்து இவனை வந்து 15 நாட்கள் உள்ள தூக்கி வைக்கணுன்றதுக்காக ஒரு பொய் வழக்க போட்டு கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் நீதியரசர் அவர்கள் சொந்த ஜாமீன்ல இந்த தர்பீஸ் திவாகரை வெளியில விட்டுருக்காரு. இந்த தர்பீஸ் திவாகர் வெளியில வந்து திருந்துவானா இல்ல பழைய திருடி கதவை துரடி அப்படின்னு சொல்லி சர்ச்சையில சிக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்வானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் நம்ம தர்பீஸை கழுவி ஊத்துனாலும் காரி துப்புனாலும் ஒரு தனி மனுஷனா இருந்து கலக்கிறாயா? ஒரே ஆளு ஒட்டுமொத்த சிஸ்டமும் இவனை அரெஸ்ட் பண்ணி மதுரையில இருந்து கூட்டிட்டு போய் இவனை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி இவன் ஜட்ஜுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லி ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி பிணையில வந்து வெளியில வந்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஆதரவா யாராவது வக்கீல் ஆஜராகி வாதாடினாங்களா அப்படின்னு கூட தெரில. ஏன்னா இவனோட கேஸை நடந்த எல்லாத்தையும் இவனே சொல்லி ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி பெயில் வாங்கி சிறைக்குள்ள போகாம வெளியில வந்திருக்கான் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அந்த விதத்துல தர்பூசணியோட இந்த தைரியத்தை நம்ம உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். அதே நேரத்தில் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக இந்த பைத்தியக்காரன் லூசுத்தனமாக போகிற இடத்துல எல்லாம் பப்ளிசிட்டிக்காக கேவலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அப்பப்போ ஒரு வீடியோவை போட்டு மக்கள் நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப மக்களுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக இவன் பண்ணக்கூடிய பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு தான் நமக்கு பிடிக்கலையே தவிர இவன் மூடிக்கிட்டு இவனோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணான் அப்படின்னா உண்மையிலேயே நல்லா வருவான். ஏன்னா இவன் வந்து ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருந்து அதுக்கப்புறம் பிக் பாஸில் போய் ஒரு 30 நாளுக்கு மேல பிக் பாஸ்ல இருந்து பிக் பாஸ் பிரபலமாகி அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்து ஒரு சில சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சு அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். சைலண்டா இருக்கணும், நம்ம வளர வளர அடக்கி வாசிக்கணும், மூடிக்கிட்டு இருக்கணும். போற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணிட்டு வந்தா குக்கு வித் கோமாளி செட்ல பிரச்சனை, ப்ரொவோக் யூடியூப் சேனல்ல பிரச்சனை, காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவன் நாளைக்கு இவனை நம்பி நம்ம ஒரு படத்துல நடிக்க வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு எதிராகவும் போய் புகார் கொடுத்துக்கிட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருப்பான். இந்த பைத்தியக்காரனை எதுக்கு வந்து நம்ம வந்து நடிக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மூதேவி வாய்ப்பு கிடைக்காம லோலோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு.
கடவுள் வந்து எல்லாத்தையும் பாப்புலராலாம் ஆக்கி விட்டுறதில்ல. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் எல்லாராலையும்லாம் பாப்புலராலாம் ஆகிட முடியாது. இவனுக்கு ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி அப்படின்னு கிடைச்சாலும் ஆனால் கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்சிருக்கிற வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்திக்கிட்டானா கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இவன் கூட ஒன்றா இருந்த இவனை வச்சு பாப்புலரான கானா வினோத் இன்னைக்கு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மூதேவி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தர்பீசு சனத்தவக்கலை திவாகர் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். சரி மக்களாகிய நீங்கள் இந்த தர்பீசு திவாகர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதை பற்றியும் கைது செய்த இந்த தர்பீஸை சிறையில் அடைக்க முடியாது, அவனை நான் பிணையில் வெளியிடுறேன் அப்படின்னு நீதியரசர் எடுத்த முடிவை பற்றியும் இந்த தர்பீசு வெளியில் வந்த கையோடு மீண்டும் வீடியோ போட்டு அது சர்ச்சைக்குள்ள ஆனதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.